இவரை பார்த்த உடனே ஷோ மீ த மீனிங் ஆஃப் பீயிங் லோன்லி பாட்டு தான் ஞாபகம் வருது. சைக்ளோப்ஸ் மாதிரி இருக்காரு இன்னைக்கு பார்க்கறதுக்கு. இஸ் அ ஃபேஷன் ஐக்கன், யூத் ஐக்கன். நிறைய படங்கள் குறுகிய காலகட்டத்தில் வித்தியாசமான படங்கள். இஸ் அ பேன் இண்டியன் ஸ்டார். அண்ட் இங்கே நம்ம தமிழ் சினிமாவில் வந்து நெப்பாட்டிசத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுவோம்னு தெரியும். அது வந்து ஒரு ஃபேக்டராகவே இவரை வச்சு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் தனக்கான முத்திரையை பதிச்ச Dulquer Salman. So thank you so much for stopping by. And of course we have the director of Kannum Kannum Kollaiyadithaal. ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. சார் நம்ம எவ்வளோ கார் வச்சுருக்கீங்க, என்ன கார்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத அப்புறம் பேசலாம். சார் நான் கேள்விப்பட்டேன் ஷூட் இல்லைனா கூட யூ ப்ரிஃபர் பீயிங் இன் சென்னை. No, definitely. It's really complicated. My daughter is like, Appa Amma can't be without her. So I think mostly we're in Chennai, Kochi with my parents. And எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் எங்கே போனாலும் இட்ஸ் லைக் சென்னை இஸ் ஆர் ஃபேவரட் சிட்டி இன் த வேர்ல்டு. அப்படி எஸ்பெஷலி ஃபார் அம்மால் நான் எங்கே கொண்டு இஃப் ஐ டேக் டு பாரிஸ் ஆல்சோ சி லைக் சென்னை இஸ் பெஸ்ட். ஃபுட் வைஸ்மே யூ ப்ரிஃபர் சென்னை தானே சார்? எவ்ரிதிங். ஐ மீன் ஐ டோன்ட் நோ, எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. பட் இட்ஸ் லைக் வி சே லைக் சென்னை இஸ் an emotion. இட்ஸ் லைக் தட். இட்ஸ் லைக் இப்போ லேண்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நான் ட்ரைவ் பண்ணி வந்தேன். ஸோ மை ஒய்ஃப் இஸ் ஆன் த ஃபோன். அப்போ அவங்க கேட்டாங்க வேர் யூ? As I'm reaching town, நான் இப்போ just passing Ramchandra. Oh, what fun. அதில் என்ன பண்ணு? She was happy. I think நம்மெல்லாம் இப்போ we come and land, we see Kathipara. சென்னையில் இருக்க அந்த மாதிரி. ஆமாம் அந்த மாதிரி. So like கரெக்டாக she came 2 hours later, she landed. So I think இங்கே வரும்போது எப்பவுமே the sense of home, எப்பவுமே இங்கே லேண்ட் பண்ண from I think காலேஜ் டைம்ல இருந்து landing in Chennai is like a happy feeling. அதனால தான் சார் நீங்கள் தமிழ் பேசும்போது அது தமிழ் மாதிரி இருக்கும். நேசல் வாய்ஸ் இருக்காது, மலையாளமோட இன்ஃப்ளூயன்ஸே இருக்காது. இந்த கதைக்கு அவர் எவ்வளோ பெரிய பக்கபலமாக இருப்பார்லாம் யோசிச்சிருப்பீங்க. அண்ட் பிக்கஸ்ட் தலைவர் ஃபேன் தட் ஐ நோ. அப்படி இருக்கும்போது என்னோட ஹீரோ இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கனவு இருக்கும்ல. அந்த கனவு நினைவாக இங்கே கண் முன்னாடி இருக்கு. இது எப்படி ஒய் துல்கர் சார்ன்றதை தாண்டி உங்கள் படத்துக்கு அவர் என்ன கொண்டு வந்தார்? இந்த சொல்ல முடிஞ்ச மேஜிக் அதை நான் கொண்டு வந்த விட இவங்க தான் என்னை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காரு. அப்போல்லாம் எனக்கு நான் ஜென்யூனாக ஐம் குவைட் ஷை. சம் லைக் தேசிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஸ்டார் ஒன்றும் கிடையாது. அப்படி சும்மாவே நீங்கள் ஓவராக ப்ரொஜெக்ட் பண்ணால் தமிழ் ஆடியன்ஸே கேட்பேன் இவர் யார், இவனுக்கு இவ்வளோ இந்த மாதிரி பில்டப் ஷாட்லாம் அவன். என்னன்னா எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி ஹீரோ இல்லைங்க. அதான் நான் சொன்னல, எனக்கு ஒரு சின்ன நரேஷன்லேருந்து அது ஸ்கிரிப்ட் ஆகும்போதே எனக்கு இவர் தான் உள்ளே வந்துட்டார். எல்லாருமே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் இவருக்கு தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாகவே இவருக்கு தான் எழுதினேன். அது லைனாக தோணுதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு பக்கா ஸ்க்ரீன் பே ஆகும்போது நான் இவரை மைண்டில் வச்சு தான் ஸ்கிரிப்ட்லேயே வந்து நாங்கள் பேர் சூஸ் பண்ணதுலேருந்து இவருக்கு என்ன பேர் இருக்கும், இவர் நடித்த எல்லா படத்துலையும் ஏல ஸ்டார்ட் ஆகுது. வாயமுடி பேசணும்னா அரவிந்த், ஓகே கண்மணியில் அர்ஜுன். அப்போ இந்த படத்தில் ஏ வேண்டாம், ஆதி, ஓகே கண்மணியில் ஆதி, நாங்கள் அர்ஜுன் வச்சுருந்தோம். ஆமாம், இப்போ நாங்கள் சித்தார்த்னு சொல்லி அந்த மாதிரி சூஸ் பண்ணதுலேருந்து கேரக்டர் நேம் சூஸ் பண்ணதுலேருந்து நாங்கள் இவரை வச்சு தான் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம இவருக்குன்னு நான் தனியாக எதுவுமே பண்ணலை. இவர் எப்படி இருக்காரோ, இவர்கிட்ட என்ன சாம் இருக்கும், இவர் என்னென்னலாம் பண்ண நல்லா இருக்குமோ அதுதான் வச்சுக்கிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் யூஸ் பண்ணிருந்தோம். அந்த காரில் வந்து TN25DQ அப்படின்னு சொல்லி நம்பர் பிளேட் வச்சிருந்தோம். அப்புறம் முன்னாடி வந்து இவருடைய லோகோ இருந்தது. அதெல்லாம் பார்த்தோன்னு எடுத்துட்டு சொல்லிட்டு அதெல்லாம் இவர் வந்து அதெல்லாம் பார்த்தோன்னே எடுத்துட்டு சொல்றாரு, ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த காஸ்டியூம்ஸ், அந்த லேயர்டு காஸ்டியூம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து கிரவுண்டடாக ரூட்டடாக இருக்கும் இல்லையா படங்கள். யதார்த்தமாக என்ன ஒரு பையன் இருப்பானோ அப்படி தான் நம்ம கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணி. ஆனால் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப டூ மச் பில்டப்பும் பண்ணிடல. இவருக்கு என்ன ரசிப்பாங்களோ நிச்சயமா அதனால தான் பண்ணிருக்கோம். என்ன பண்ணாலும் அது நிச்சயம். Sir, what's with shy people being great performers on screen, sir? என்ன சார் அது? Because during action and cut you can be that character, no? நிஜமாவே. It's like a high for you, sir. It's not a high. It's like இல்லை இவரோட ஷை வேறுங்க. சாரி நான் இன்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா இவரோட ஷை அதான் இவரோட ஷை என்னன்னா இவர் நடிக்கிறதுல அந்த மாதிரிலாம் ஷை கிடையாது. இந்த புகழ்ச்சி டூ மச் ஆஃப் பில்டப்ஸு இந்த யதார்த்தமாக அவர் கூட நீங்கள் இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், வாங்க ப்ரோ என்ன ப்ரோ நீ ஷார்ட் போலாமான்னா அவர் கேஷுவலாகவே இருந்துருவார். அவருக்கு நம்ம கொஞ்சம் பில்டப் கொடுக்குறேன், ஹீரோ வராருன்னா அவர் கேரவுண்ட் அப்படிலாம் பண்ணோம்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் அந்த ஷை தான். மற்றபடி ஓகே சார். இப்போ மலையாளம் சினிமாவை டே இன் அண்ட் டே அவுட் சென்னையில் ஹெவியாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அடுத்து என்னப்பா மலையாளத்தில் சமப்படம் ஒன்று வருது. ஏன்னா ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி மாதத்துக்கு ஒரு 4 மாஸ்டர் பீஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒரு ஹைஜீன் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் என்றைக்குமே மலையாளம் சினிமாவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெரிய ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. அண்ட் உங்களை நாங்கள் என்றைக்குமே இந்த ஒரு நார்த்து உங்களை அக்ராஸ் இந்தியாவை தான் பார்க்குறோம். பட் இப்போது இந்த படம் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு, அதாவது தமிழில் யூ பீன் வெரி செலக்டிவ். ஏன் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பண்ணி ஆகணுன்ற அந்த ஒன் ஃபேக்டர் தட் மேட் யூ டிசைட் மோர் தென்? ஐ திங்க் இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்து நான் ஆப்வியஸ்லி எனக்கு அந்த ஒரு லக் இருந்திருக்கு தட் ஐ ஹேவ் லைக் அ மலையாளம் கரியர், லைக் தமிழ் கரியர்.
or like a Hindi career. I've had one film in Telugu. அப்போ எப்போவுமே I don't நான் இது இப்போ இந்த வருஷம் நான் என்ன படம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைன்னா அப்படி பார்க்காம இப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் I want to have a good lineup, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனப். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா it should be different from the previous film. இப்போ தமிழில் வந்திருக்கிறது there's been வாய்மொழி பேசும், then ஓகே கண்மணி, then I think Solo, then Mahanati, so then this. So ideally everything should be, நீங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கணும். ஓகே இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாருன்னு they shouldn't be predicting. நான் இந்த மாதிரி படம் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு I don't want to be in one box. How do you disengage from the fanfare, sir? அதாவது இப்போ அப்பாவோ இல்லை உங்கள் ரசிகர்களோ துல்கர் நீ மலையாளம் படம் மட்டும் பண்ண, இங்கே தான் நீ சூப்பர் ஸ்டார், நீ இங்கேயே கொடி பிடிச்சி கட்டு, அப்படி இல்லாமல் how do you உடனே எப்படி பிரேக் பண்ணி நான் ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்ற அந்த டேகுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக? I don't know. Okay, then இது இப்போ அப்பா I think what 35-40 years been doing this and 400 plus film. அப்போ அது அவ்வளோ வருஷமாக இங்கே சஸ்டெயின் பண்ணணுன்னா யூ ஹாவ் டு அந்த அந்த கிராஃப்டை நேசிக்கணும், அந்த ப்ரொஃபஷனை நேசிக்கணும். யூ ஹாவ் டு பிகம் பெட்டர். அந்த சேலஞ்ச் இருக்கணும், ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லைனா யூ ஒன்ட் க்ரோ. எனக்கு anything is my comfort zone, I start to get worried. I want to break it. அப்போ அது அடுத்த படத்தில் I have to break it. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு சிட் கேரக்டர்ஸ் குவைட் ஈஸி. இட்ஸ் நாட் என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இல்லை. அது ஆக்சுவலி ஹீஸ் நாட் மோர் போல்டர். நான் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன். அவருக்கு ஒன்றுமே பயம் இல்லை. ஹீஸ் வெரி ஈஸி, வெரி சில். ஸோ இன் தட் சென்ஸ் அது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஐ ஹவ் டு பிளே லிட்டில் கொஞ்சம் லைக் ஆட்டிடியூட். It's not my attitude. எனக்கு அந்த மாதிரி attitude போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். But so Sid every frameல he'll be like, sir, Sid கொஞ்சம் attitude sir. So I'm like, correct, sorry. தெரியாமலே I think I might become like me. But that was interesting, definitely. But எப்போவுமே I want to try and challenge myself. எப்போவுமே I want to try. இப்போ நம்ம தமிழில் ஏதாச்சும் பண்ணும்போது it should be interesting-ஆன ஒரு choice. And I think audience should think that okay அவர் பண்ணுறாருன்னா அதில் ஏதாவது குவாலிட்டி இருக்கும், கான்டென்ட் ட்ரிவனாக இருக்கும். இட் ஷுட் பி அ குட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு லைக் greed is there. Always. Nice. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல நம்ம கொஞ்சம் இந்த மலையாள சினிமா மாதிரி இருக்கும், பொறாமல் இருக்குது, அவங்க மாதிரி நம்ம ஒரு 25-30 நாள் ஒரு படம் பண்ண முடியலையே அப்படின்லாம் அவங்க இருக்கும். பட் இது ஒரு பெரிய பட்ஜெட்டு, அவுட்டோரு, சாரை வச்சுட்டு நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் டேஸ் நாட் தட் ஹை. இதுதான் 80 சார் 80 டேஸில் நீங்கள் 3 மலையாளம் இப்போ இல்லையா? இப்போ அங்கே கூட நான் இப்போ 85 டேஸ்னா 90 டேஸ்னா இப்போ நார்மல் அப்படி ஆயிடுச்சு. ஸோ கதையாக இந்த உலகத்துக்கு நம்ம புதுசாக என்ன கொடுக்க போகிறோம், மக்கள் என்ன இந்த கிழிஞ்ச டிக்கெட்டுக்கு அப்புறம் வேறு என்ன எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு குற்றவுள்ள நெஞ்சம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த படம் பொறுத்தவரை வேறு என்னத்தை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற மையமாக வச்சு இந்த கதை. இந்த படம் வந்து கதையாக சொல்லணும்னா வந்து ரொம்ப ஒரு தின் ஒன்லைனுங்க. ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இது வந்து ராம்காம் அப்படின்னு தானே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அதை தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செமையான ஒரு சேசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டெக்னாலஜியில் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்ல. நீங்கள் பார்க்கும்பொழுது இவர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களுக்கு லாஜிக் கேள்விடா இது கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னு அப்படி போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ ஐதர் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தில் அது பண்ணியிருக்காங்க, அந்த படத்தில் வந்துச்சுல்ல அந்த மாதிரி அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாம். சில புது விஷயங்கள் எல்லா மீனுமே உண்மை நம்புற ஒரு ஜென்ரேஷன், அதனால இன்வெஸ்டிகேட் பண்ணி போய் என்னென்னலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கும். சார் இப்போ எவ்ரி டைம் somebody comes and tells you that சார் பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார், பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் போது உள்ள மனசு சொல்லுமா அப்பா why are you making it hard for me அந்த மாதிரி. அப்பா I don't really know if his concept of aging exists. So how does it to get complimented for your looks? Because I mean இப்போ நான் என்ன பண்ணாலும் it won't நான் அப்பா மாதிரி வர மாட்டேன். Yes sir. I know this. Like, why? எனக்கு for me I feel like he is obviously handsome and stylish and everything. But நான் என்ன பண்ணாலும் I feel like I'm still normal compared to that. That is like superstar. So I don't think so much about this. I mean I like clothes. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். சின்ன வயசுல அம்மா சொல்லுவாங்க நீ நான் உனக்கு குழந்தைங்களோட ட்ரெஸ் போட்டால் உனக்கு பிடிக்காது, உனக்கு அப்போவே அப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸு சூட் அந்த மாதிரி. ஐ லைக் ஆல் தட்.
It's very strange. If you see a small boy, always dressed, Full. like a grown-up. So I think I just like and my clothes are putting on. I notice things. I notice even whatever people are wearing or whatever styles are out there. And when I'm traveling, I'll notice what people. That is na theriyamale pandra vishayam. And I think without realizing like in my dressing or something, people have started identifying it with me. And it's become a thing they say normally. But it's not conscious. I don't think about it. But some things you like, right? Or you like you say, you like cars or bikes, or you like travel. And I like clothes also. இப்போ வேற லாங்குவேஜ்ல கதைகள் கேட்கும்போது நீங்களே ஆட்டோ டியூன் ஆயிடுவீங்களா சார்? ஓ இது தமிழ் சென்டிமெண்ட், இது மலையாள சென்டிமெண்ட். அது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் சரி லைக் ஒரு தேசியம் வரும்போது எனக்கு தேசியங்களோட பேச்சில் எனக்கு தெரியும் அவர் ரொம்ப இங்கே லோக்கல் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அந்த ஒரு பல்ஸ் தெரியறன்னு எனக்கு கொஞ்சம் கேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் இட்ஸ் ஆக்சுவலி டிஃபிகல்ட் பிகாஸ் மேபி என்னுடைய ஒரு எஸ்தெட்டிக் இல்லைன்னா என்னுடைய ஒரு டேஸ்ட் மைட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இப்போ ஒரு ப்ரெசென்ட் ட்ரெண்டில் இன் ஒன் இண்டஸ்ட்ரி. அதனால் அதனால தான் நான் ரொம்ப கான்டென்ட் சென்ட்ரிக்காக நான் சூஸ் பண்ணுறேன். பிகாஸ் தட் எனக்கு தெரியும் நல்ல கான்டென்ட்டாக நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்டோரியாக இருந்தால் நல்ல கான்செப்டாக இருந்தால் இட் வில் பி அ குட் ஃபில்ம். பிகாஸ் ஐம் நாட் நான் அப்பீல் பண்ணுறது இட்ஸ் நாட் ஒன் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆடியன்ஸ். எனக்கு அது கரெக்டாக தெரியாது ஆக்சுவலி. ஐ கான்ட் கேஜ் இப்போ ஒரு மாஸ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு என்ன பிடிக்கும். சில நேரம் மேபி ஐ மைட் நாட் நோ தேர் காமிக் சென்ஸ் அந்த காமெடி டைம். ஈவன் மலையாளத்தில் கூட எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. மேபி வாட் ஐ ஃபைண்ட் ஃபனி மேபி தி ஆடியன்ஸ் ஒன்ட் ஃபைண்ட் ஃபனி. அது எனக்கு தெரியும். ஏன்னா பிகாஸ் ஐம் அ பிட் ஆஃப் grown up in Chennai. ஸோ ஆக்சுவலி எனக்கு ஐம் நாட் எனிவேர். எல்லா இடத்துலையும் நான் கொஞ்சம் பிட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர். பெட்டர் ட்ரெஸ்ட் நோமேட்னு சொல்லலாமா சார்? அந்த மாதிரி. ஸோ ஐம் நாட் எக்ஸாக்ட்லி இப்போ அங்கே பிறந்து வளர்ந்து படித்த பசங்களை மாதிரி மேபி ஐ மைட் நாட் நோ த பல்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ டிபெண்ட் ஆன் மை டைரக்டர். இப்போ இந்த படத்தை பொறுத்தவரை சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சார் கொஞ்சம் செட்டு கொடுங்க அந்த மாதிரி வாட்ஸ் பீன் த க்ளோசஸ்ட் சார் த ரியல் யூ ஆன் ஸ்க்ரீன்? மேபி உஸ்தாதோட்டோ ஃபைசி. சரி. தட் ஹோல் சிஸ்டர் ஆங்கிள் இட்ஸ் குவைட் சிமிலர். பிகாஸ் ஐ திங்க் ஹவ் இப்போ நான் 4 sisters in that film. So I'll be like, how will நான் என் சிஸ்டர் கிட்ட எப்படி பேசுவேன் ஃபோனில், எப்படி I'll complain, I'll whine அந்த மாதிரி. Because I take that liberty with her. So I was like, then I'll just be like that. அது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு படத்தில் my second film. The first film though like very I'm playing a gangster from இந்த ஒரு small town. அப்போ இந்த படத்தில் லைக் ஓகே இது எனக்கு ரிலேட் பண்ண முடியும். அப்போ டைரக்டர் சொல்லார் இன்னும் அப்படி சும்மா பேசாத ஏதாச்சும் பண்ணணும் அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லைன்னா ஆடியன்ஸ் கெட் போர்ட். ஸோ லைக் ஓ ஓகே அப்படின்னா எப்போவுமே இஸ் லைக் டூ சம்திங், ட்ரை சம்திங். இப்போ நடந்து வர கூட ஜஸ்ட் கம் அப் வித் ஏதாவது ஸ்மால் டீட்டெயில் something you would give me. I don't know what you're going to give. எனக்கு தெரியாது எனக்கு நீ என்னெல்லாம் பண்ணலாம் என்ன எக்ஸ்பிரஷன் வரும் எனக்கு தெரியாது. ஸோ கீப் சர்ப்ரைசிங் மீ, டூ சம்திங். அந்த மாதிரி ஐ திங்க் தட் இஸ் வெரி ரிலேட்டபிள். பேன் இண்டியன் ஸ்டார்ன்றதுனால அந்த கேள்வி நான் அவருக்கு பொதுவாக கேட்குறேன், நீங்களும் அதுக்கு அடிஷ்னலாக பதில் சொல்லலாம். இந்த இப்போ மலையாளம் சினிமாவில் நடிக்கும்பொழுது சில சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு கொஞ்சம் லைவாக வச்சுக்கிற விஷயங்கள் இந்த கதையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு ஏதாவது தோணுச்சா சார்? ஏன்னா ஒரு ப்ரீஃப் வாங்கிட்டு பிஹேவிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரி தான் ஐசி ஆக்டிங் பீங் வெரி போர்ட்ரேல் ஆஃப் தெம்செல்ஸ் ஆன் ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. இல்லை ஐ திங்க் என்ன லாங்குவேஜாக இருந்தால் ஒன் திங் நான் எப்பவுமே ட்ரை பண்ண பார்க்குறது, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிதுன்னா ஐ ட்ரை நம்ம ஸ்டேஜ் பண்ணுவோம். இப்போ நானும் ஒரு அக்ஷன் ரித்துவோட வில் ஸ்டேஜ் இட். அப்போ தேசிங் வில் சே திஸ் ஹவ் ஐ வாண்ட் தி சீன், நான் இங்கே தான் இப்போ இங்கே உட்காந்து பேச போகிறீங்க whatever. ஆனால் இது பேசும்போது சம்திங் எனக்கு இது தேசிங் இது இப்படி பேசுவாரா, ஏன்னா இங்கே ஒரு ரியாக்ஷன் இல்லை ஸ்கிரிப்டில், நான் இங்கே பிளாங்காக தான் இருக்கேன், அங்கே ஐ வாண்ட் சே சம்திங். அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ லைவ் வரும். அந்த மாதிரி நான் ஓவர் டைம் எனக்கு அது தெரியும், ஹவு டு மேக் அ சீன் லைக் லைஃப், லைக் ரியல். ஸோ தோஸ் திங்ஸ் இஸ் சம்திங் ஐ இம்ப்ளிமெண்ட் எனிவேர், ஈவன் தெலுங்கு கூட, whatever language. I might not know, எனக்கு இம்ப்ரூவ் பண்ணது மேபி ஐ மைட் நாட் நோ த லாங்குவேஜ், எனக்கு லாங்குவேஜ் தெரியலன்னு கூட I'll tell them, sir, I'm standing here blank, can I say something or can I have an interaction with the other character? அப்போ அவங்க ஏதாவது எழுதி கொடுப்பாங்க அந்த லாங்குவேஜில். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங். மோர் தென் தட் சிட் லைக் இஸ் நாட் சம்படி that எனக்கு ஒரு தெரிஞ்ச மாதிரி கேரக்டர் தான். இஸ் நாட் எனக்கு ரொம்ப ஏலியனான ஒரு கேரக்டர்னு கிடையாது.
இது நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, உங்ககிட்டயும் கேட்டிருப்பாங்க. இட்ஸ் லைக் லுக்கிங் வெரி கம்ஃபர்டபுள் வித் பீப்புள் ஆன் ஸ்க்ரீன் போது வீட்டில் பெட்டர் ஹாஃப் ஹவு டு தே ரிலேட் டு இட்ன்றது வந்து எனக்கு சம்டைம்ஸ் தே won't even react to it, sometimes they might probably have ஐயோ இது பாரு நல்லா இருக்கே அப்படின்னு அந்த மாதிரி வீட்டில் ரியாக்ஷன்ஸ்ன்றது வந்து இஸ் தட் ஈவன் தட் டஸ் தட் ஹேப்பன் சார்? இஸ் தட் ரியல்? I think it depends on your communication, no? Like if you're always communicating with your family, அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ எந்த மாதிரி டைனாமிக் எந்த மாதிரி equations இருக்கு வித் what kind of friendship you share with actors. And sometimes இப்போ what you might see is good on-screen chemistry might not be good off-screen chemistry. உடனே I hate you bye அந்த மாதிரி Might not say it, but I mean, Ritu was not like that. It was super easy to work with, and like a good student, Madri. Like Tamil is new to her, doesn't know the language, but she speaks fluent Telugu, even though she's from North India, but born and raised in Hyderabad. But she'll sit and study her Tamil lines, and once we haven't gone to retake for dialogue. Retake will be something else, like director will want something else or some other reaction. And அவங்க பொறுத்த வரைக்கும் லைக் லாங்குவேஜ் வைஸ் ஒரு டிக்ஷன் நோ டென்ஷன் ஈஸி. தலைவா இப்போ கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் காதல் மன்னன் அஜித் மாதிரி நான் பெட்டு கட்டி என்னால் முடிச்சதை நான் பண்ணி காட்டுறேன், ஏன்டா லைஃப்ல சும்மாவே இருக்கு, லெட்ஸ் செலிப்ரேட் அந்த மாதிரியான ஒரு அப்போ இந்த படம் ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். கண்டிப்பாக செலிப்ரேஷன். ஸோ அந்த விதத்தில் லைக் ஐ திங்க் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப தண்டமாக இருக்கும். சிண்ட் அண்ட் கேலிஸ் மாதிரி ஐ திங்க் எவ்ரிபடி எல்லாருக்குமே அவங்கள மாதிரி வாழணும்னு தோணும் இந்த படம் பார்த்தீங்கன்னா. செம்ம ஜாலியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கோம், போரிங்காக இருக்கு லைஃப் அந்த மாதிரி தள்ளுவீங்க எங்களை. ஆமாம் செம்ம ஜாலியாக செலிப்ரேஷன் தான் எண்டு வரைக்கும், கிளைமேக்ஸ் இன்ஃபேக்ட் போஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே செலிப்ரேஷன் தான். அதுக்கு என்ன மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இல்லை மிகைப்படுத்தி சொல்கிறத பார்த்து நமக்கு இன்ஃபேக்ட் நிஜமாவே போர் அடிச்சிருச்சு. பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் படத்தில் காமிச்சிங்கன்னா நாங்கள் அதை போய் ட்ரையே பண்ணி ஹேஷ்டேக் போட்டு வீடியோவே அந்த விதத்தில் இந்த படம் பொறுத்தவரை ஹவ் வாஸ் இட்? அந்த லைஃப்லேருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நிறைய இருக்கா? அப்போது இல்லை லைஃப்லேருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் ஜாலியாக நம்ம இப்போ என் மைண்ட் எப்படி வேலை செய்தோ அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது என் மைண்ட் எப்படி வேலை செஞ்சதோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி என்ன எனர்ஜியில் இருக்குமோ அந்த எனர்ஜி ஸ்கிரிப்டில் வந்துருச்சு. இவங்க ஆப்வியஸாக ஸ்கிரிப்டில் அந்த எனர்ஜியை வெளியே இன்னும் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான், மற்றபடி இல்லை ரியல் லைஃப்லேருந்து எல்லாம் இருக்கும்ல. நம்ம எப்படி இருப்போம், நீங்கள் நானும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருப்போம், நம்ம ரூமில் இருந்தால் எப்படி இருப்போம், எப்படி சில் பண்ணுவோம், எப்படி திடீர்னு தோன்ற நேரத்தில் போய் பிரியாணி சாப்பிட்டு வரும் மிட் நைட்டில், அந்த மாதிரி தான் உச்சக்கட்ட என்ஜாய்மெண்ட். வந்துருச்சு பாருங்க சார். அது அடிக்கடி நாங்கள் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் பிஃபோர் அவர் இந்த மாதிரி அவங்கள கரெக்டாக இமிட்டேட் பண்ணணும்னு இல்லை எனக்கு ஆக்சுவலி பிகினில் தெரியாது. ஆனாலும் அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு something will come, எனக்கு okay maybe நான் ஏதோ இமேஜ் பண்ணிட்டேன். Then finally they told me, I was like, no wonder they saying நீங்கள் எப்போ whenever you talk to me and நான் direction பண்ணும்போதெல்லாம் somewhere I see one Rajni sir a little bit or in styling. And when I think Kala came out, நீங்கெல்லாம் அப்படி ட்ரெஸ் பண்ணி Kala came out to shoot of a film. Kala வந்து டெல்லியில் ஷூட் பண்ணும்போது really so டெல்லியிலே அவங்க எல்லாருமே full crew have gone black shirt வேஷ்டி they've gone அந்த மாதிரி. So like hardcore fan. Sir, if at all you had a slam book where you will go write something about every film that you've been part of, like in the shooting spot la idu nadandadundra mari, if at all you had the habit, KKK பொறுத்தவரை ஏதாவது you have to jot it down. I think it's interesting things. There's a nice friendship that I formed with Rakshan. I think always I formed some very strong friendships நிறைய படத்துல. Like most of my co-actors are இன்னைக்கு வரைக்கும் they're my good friends. So I see them all the time. வீட்டுக்கு வருவாங்க, என் ஃபேமிலிக்கெல்லாம் நல்லா தெரியும். ஜஸ்ட் என் அம்மா ஃபுட் சாப்பிட்டதே வருவாங்க, அந்த மாதிரி பாண்டிங். அண்ட் ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நாங்கள் மீட் பண்ணது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் டுகெதர் சீன். அண்ட் அதுலேயே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆல் இமென்ஸ்லி லைக்கபிள். இஸ் லைக் a child, much younger. இவங்கெல்லாம் Adesing Anna, Bhaskar Anna, this Anna, that Anna, everyone is Anna. AD is also Anna. So I'm like, okay, Larry is calling Anna, he must be like a child. Actually, he's not that young. So, but that's the dynamic. And the Sid Callis relationship kuda appadida. Callis. நான் தான் அவனை கொஞ்சம் நான் தான் அவனை பார்த்துக்கிறேன். So I think real life we had that kind of chemistry. And then the girls came konjam after that, not beginning. 2 days, third day one time. So again, we don't know them so well. I think Niranjani is familiar to Rakshan and everything. ஒரு வாட்டி முடி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல போட்டு thank you sir, thank you. But நல்லா இருந்தது because it was such a young crew.
I think அந்த டைம்ல தான் விஜய் சேதுபதி அண்ணா கேம். ஆமா விஜய் சேதுபதி வந்தார் ஸ்பாட்டுக்கு. Just he was shooting nearby, அவர் வந்தாரு. So it was like பார்க்கும்போது there for all of us he was like அண்ணா ஐயா and all that. So like we just seemed like a bunch of small kids ஏதோ காமெடி பண்ற மாதிரி. So full film has that energy. It's very young, it's very vibrant, and now when I think of it, I think if I haven't watched the film after in a while. Dubbing la dhaan paathen. So I'm really missing it. It was so much fun in every scene. The shooting la irukum, writing la irukum, scene la irukum. Throughout I think we were just enjoying ourselves. ப்ரொடியூசர் ரைட்டர். ஸோ அந்த சார் அதாவது ப்ரொடியூசரான ஆக்டிங்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்களா, எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்களா, கைரிச்சி படத்தில் வரா மாதிரி? ஐ டோன்ட் ரியலி நோ. பட் ஒரு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் த ஃபில்ம்ன்றது வந்து ஹவு டு யூஸ் இட் அண்ட் ஹவு டு யூஸ் இட்? தலைவனுக்கு ஏற்கனவே படம் பிடிச்சிருச்சு எதார்த்தம், பட் ஹவு டு யூ சீ சக்ஸஸ் ஆஃப் ஃபில்ம்? ஐ திங்க் இப்போ நாம ஐ திங்க் இமேஜின் ஸ்கிரிப்ட் லெவலில் நாம எப்படி படம் இமேஜின் பண்ணுவோம், அது மாதிரியே படம் வந்துச்சுன்னா ஐ திங்க் இட்ஸ் சக்ஸஸ். If it doesn't, then maybe it's a bit of a fail. But I think with Desing, I've been lucky. Kind of somehow, I imagine panna mari maybe even better. I think, or we both saw the same film in our heads. Sometimes that happens. Na script kedre en tharala oru padam odum. That might be very different from what is going in that director's head. அது எண்டில் தான் எனக்கு தெரியும். ஐ லைக் ஐயோ நான் பார்த்து வேறு படமாக இருந்தது அந்த மாதிரிலாம் வரலாம் கூட வேற மாதிரி சொன்னீங்கடா. பட் இதில் அந்த பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஈவன் ஃப்ரம் த டே when we started shooting itself, Desing had that clarity and he's very sure. Only my fear is மச்சான் ஸ்டைல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுமா இது கொஞ்சம், because I don't do such things. I think that's why it might be different. This is the most stylish you'll see me, and most, I think, konjo cocky, loud, you know. Animated. He's konjo larger than life. Sir, with your permission, you made it really hard for guys out there. Mani sir வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காதல் படம் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த ஓகே கண்மணினால ஒரு இது பையனா இப்படி தான்ப்பா இருக்கணுன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ எங்களை மாதிரி தொப்ப வச்ச பசங்க, அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப நேரமா எக்கிட்டு கஷ்டப்பட்டு மூச்சோடாம பேசிட்டு இருக்கேன். லைக் நாட் ஜஸ்ட் அபவுட் பீயிங் ஸ்மார்ட், லைக் ஒரு ஒரு ஊபர் கூல்னஸ் அண்ட் அந்த ரெண்டு பேரும் ட்ரெயின்ல பேசிட்டே போறீங்க, டக்குன்னு டயலாக் நிப்பாடுறீங்க, பக்கத்துல இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. இதெல்லாம் அவர் தான் சொன்னாரு, அவர் தான் மொத்தம் பண்றாரு. நான் ஃபுல் படம் பயந்துட்டு தான் பண்ணேன். ஏன்னா அது லைக் மணி சார் படம், மணி சார் கூட நடிச்சுட்டு இருக்கேன், டேய் சொதப்பாத, டோன்ட் மெஸ் அப் லைன்ஸ். ஸோ one week 10 days before shoot I've learned the lines. I've been sitting there, he's like come to office, do reading. Okay sir, I'm there. So 10 days every day I'm just reading the script. Morning la na varuven, anga table irukum, I'll be sitting there, I'll sit and read the script, read it out loud, so somebody will be listening, or as if they'll be listening to it to hear engacha accent irukka, because இது sync sound. Then one by one all the co-actors will come. அப்போ by the 10th day எனக்கு அது by heart. அப்போ அங்கே வந்து then he's like do this, do that, whatever I'll do. But இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் அது பண்ணும்போது I'm not thinking cool style, nothing. I'm like scared. சார் ஏதாவது ஒரு வசனம் சொல்லி காட்டுங்கன்னா களி டிக்கு மாதிரி கோவம் வந்துருமா இல்லை பேசி காட்டுவீங்களா சார்? களி அந்த எனக்கு அந்த மாதிரி கோவம் இருக்குது. ஏன்னா டிவி பார்க்குற ரசிகர்கள் ஃபீமேல் ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஒரு அழகா என்ன சொல்லணும், ஒரு ஓகே கண்மணி டைலாக் ஒன்று. ஏன்னா கேட்க டைலாக் பேசி காட்டுவீங்களான்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் வெரி அன்ப்ரொஃபஷனல் டு ஆஸ்க் an actor to perform, பட் இருந்தாலும் ஒரு அல்பா சார் பாருங்க, 2-3 கேர்ள்ஸ்லாம் ரொம்ப நேரமாக தொங்க போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அது நீ எங்கே வேணாலும் போ, லண்டன் போ, பாரிஸ் போ, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. தட்ஸ் வெரி ஸ்வீட் லைன். ஐ தாட் இந்த மாதிரி பேஸ் வாய்ஸ் இருந்தால் அது கேட்க நல்லா இருக்கு. நீ எங்கே வேணா போ, லண்டன் போ, குரோம்பேட் போ. யோ அது சின்சியரா சொன்னீங்கன்னா சேம் எஃபெக்ட் பேஸ் வாய்ஸ் இருக்கு சார். இருக்கலாம். நீ அது சொல்லி நீ சார் ஒரு டவுட். அதாவது வந்து இப்போ கேரளால ஒரு வீடும் தள்ளி தள்ளி இருக்கும், நான் வெர்பலா கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அப்படி கூப்பிடுவாங்க, பேசுவாங்க. ஸோ அதனால அவங்களோட ஒரு ஃபேஷியல் மசில்ஸ்லாம் பயங்கரமா மூவ் ஆகுது, அதனாலதான் அவங்களால நல்லா நடிக்க முடியுது அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அது உண்மையா? அது உண்மையா? இதெல்லாம் கூகுள்ல கூட இருக்கு, அது போல இருக்கு. எங்க உண்மையா போறியா சார்? நீ அதை ரெகனைஸ் பண்ணிருக்கிய ஒரு ஆர்டிஸ்டா? அப்ப நான் சென்னையில வளர்ந்ததால எனக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இஸ் தட் ட்ரூ சார்? ஐ மீன் ஐ டோன்ட் நோ. ஐ தென் கிரேட் ஆக்டர்ஸ் சார். என்ன சார் அது? என்ன தமிழ்ல கிரேட் ஆக்டர்ஸ் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு சார். பட் I think we have good content, you know, like அங்க எப்படின்னா, because it is such a small industry in the beginning and budgets were so small,
on the time you have to make something quality. I think that the curse became the It became our culture. gift. It became our gift. So அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 85-86 அப்பா எல்லாம் 35-36 ஃபிலிம்ஸ் a year. அப்பா நீங்கள் IMDb பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2-3 years இருப்பாங்க அதில் 33 films in 1 year, 37 films in 1 year, 35. So I was like, அப்பா how did you do it? He's like, இல்லை I'm not even hero in all of them. நான் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி லைக் இப்போ ஒரு படம் இப்போ அப்படின்னா per month 3-4 films are coming out. I don't know. So you will know இப்போ அது எந்த படம் நான் எப்போ நடிச்சது அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? அப்படி பண்ணிட்டு வந்தேன். ஸோ தேட் அந்த ஒவ்வொரு டைமில் ஐ திங்க் எல்லாருக்குமே அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இவ்வளோ டைம் தான் இருக்கும் அதில் ஷூட் பண்ணணும், இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்குது அதில் ஷூட் பண்ணணும், அதில் இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கணும். அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு சர்வைவ். ஐ திங்க் வென் யூ ஹேவ் பிக் பட்ஜெட்ஸ் சம்டைம்ஸ் நம்ம எல்லாம் இப்போ ஐ திங்க் மை ஜென்ரேஷன் ஹேஸ் அ ப்ராப்ளம் லிட்டில் பிட். வீ கேன் பி லிட்டில் மோர் சூஸி. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். நான் ஒரு வருஷம் 3-4 ஃபிலிம்ஸ் பண்ணால் ஓகே, 3 ஃபிலிம்ஸ் பண்ணால் ஓகே. பட் அந்த டைமில் அது இல்லை. ஸோ ஐ திங்க் த கல்ச்சர் செட் லாங் பேக். சார் நிறைய பேரோட ஒர்க் பண்ணுறீங்க. சினிமாஸ் ஆல் அபவுட் கொலாபரேஷன். சம்டைம்ஸ் நிரந்தர ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இல்லை எனக்கு தெரியல. பட் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஈக்குவேஷனில் ஒர்க் பண்ணுவோம். இஃப் தட் டசன்ட் ஒர்க் how do you treat each other, sir? I mean happens. I mean இப்போ என்ன பண்ணலாம் இப்போ see unless I've seen everything. அதில் I've seen friends change. I've seen people இப்போ ஒரு நான் எஸ் சொல்கிற வரைக்கும் there will be one attitude. நான் எஸ் சொன்னதுக்கப்புறம் டைம் it will be like different. The dynamic itself will change. But that's not something that should stop you from. இப்போ sometimes one film அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். It might be a bad shooting experience, you know. Like we had so much fun on KKK. But sometimes a film might be a terrible shooting experience, like you didn't enjoy the experience at all. But maybe sometimes and the experience ellame justify பண்றதுக்காக it might be a good film. So it all balances out, you know. Sometimes you're working with your friends and you're having a good time. It might not be a good product. இன்னொரு படம் பண்ணுவீங்களா சார் தேசிங்க்கு? Definitely பண்ணுவேன், no doubt. Sir, I think great விஷயம் சார். Actor of your class to opting to do a film again with him. I mean definitely and Mario is a young filmmaker who needs to put more work out. Definitely people should work with him. I'll be delighted to do work like this because there's so much clarity and the doubt I'm coming and on the set la varumbodhu enak theriyum yaarku vela theriyum illa theriyadhu. I'm done so many films. Ipo ange they're all discussing, sir 5 minutes sir discussion. Enna discussion na veetla pannirukonu. You come even in the team la and prachane illa. There's like sir ready sir costume change. Or daily some 20 costume change irukku enakku. You know there's so much they're shooting. Montage nare montage irukku படத்துல. அப்போ எனக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நானே இப்போ என்ன எடுக்கிறோம் எனக்கே புரியல. ஓகே சம்திங் காஸ்டியூம் சேஞ்ச் ஓகே சார் கம்ஸ். ஸோ எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஐ லைக் ஒர்க்கிங் லைக் தட். இப்போ என்ன ஒரு கேரவனில் காலையில் உட்காந்து வச்சுட்டு ஈவினிங் ஷார்ட் கூப்பிட்டீங்கன்னா ஐ வில் பி டெட். லைக் நோ எனர்ஜி இல்லை கம் தேர் அப்படின்னு எப்படி நடிப்பேன். பட் ஃபுல் டைம் நம்ம ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ரன்னிங் அரவுண்ட் அண்ட் ஆக்டிங். அந்த ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லைக் யூ வில் கெட் சச் குட் ஸ்லீப் பிகாஸ் யூ டன் குட் ஒர்க். ஸோ தே ஒர்க் லைக் தட். தட்ஸ் a good thing. நான் சோக பாட்டு பாடுறேன்னு நினைக்கிறேங்க. இப்போ சமீபத்தில் பேசும்போது தேசிங் ஒரு விஷயம் சொன்னார். இந்த மாதிரி ஒரு 5 தீபாவளி 5 பொங்கல் போயிடுச்சு, என்னோட படம் ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் பர்மிஷனோட சொல்லிக்கிறேன், என் சொந்த காசில் என் வண்டிக்கு பெட்ரோல் போட்டால் போதும். தட் இஸ் வாட் இஸ் என்டியூரிங் as a filmmaker. எனக்கு வந்து அவரோட கதை இந்த உலகத்துக்கு தெரியணும், எல்லாருமே அதை பார்க்கணும். அண்ட் இவர மாதிரி ஐ வுடன்ட் யூஸ் த வேர்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபில்மேக்கர். ஐ திங்க் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அ பிகர் ஃபில்ம். அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வீட்டில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க, நான் இன்னும் இங்கேயே இருக்கேன் பிரதர் அப்படின்னாரு. யூ கிவ் சம் எனர்ஜி டு இட். ஐ திங்க் திஸ் ஃபில்ம் டிசர்வ்ஸ் a lot of love. I think somehow இப்போ இந்த how உலகம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா there's some kind of timing. அது அந்த ஒரு டைமில் தான் எல்லாமே செட் ஆகும். I didn't know what I was doing for a long time. இதே மாதிரி like I thought I was going to be a failure in life. And அதுக்கப்புறம் தான் I decided that I want to pursue films. அதில் கூட I was so afraid. But sometimes when you take that decision to do something big or a big change in your life, it pays off. So it's taken 5 years and never has Desing called me and said, DQ, I'm struggling, I need some help. Nothing.
I don't know what even happens there. We'll interact in this sense. Bro, what's happening? Any news? Okay, this time shoot. Okay, great. Dubbing. Okay, in the delay on the whatever. Release I don't know. I mean, this thing. But at the time, I've never been even given a clue as to what is happening, how you surviving, nothing. Which takes some strength of personality. That means, you know, you have some self-belief, some self-respect. So more than anyone, I mean, I'm not talking about producers, as actors, anyone. More than anybody, in the padam, if it should become a megaperiya hit, it's for Desing. It's for Desing and his team. I know how long they waited, how long they've worked. Now a date, I think they waited almost 2 years. Because I had so many commitments. And the problem is, you might have a newcomer director's commitment with you. But sometimes a big name director comes to you. I can't tell them, sir, I have a film commitment. Kandipa kepang, yaar kodupam. Sir, newcomer. Or tell them to wait, no, I have dates now. So on the things sometimes go out of your control, and those 2 years was my fault. So Randu Diwali, Randu Pongal is my fault. Then sometimes it's just unfortunate that maybe due to production or other issues, films get delayed. And for a good, sincere, honest team, avanga pota effort-kaga, I think wait pandravanga patience-kaga, and God knows what all they've endured. So many things can happen. So for their sake, I want this to be the biggest hit to my career. Thank you so much, sir. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையட்டும். கடைசியில நீங்க கிளம்பறதுக்கு முன்னாடி இப்போ என்ன கார் வாங்குனா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அது நான் ஏதாச்சும் ஒரு பிராண்ட் என்டோஸ் பண்ண மாதிரி அப்படி நான் ஜெனரலா இந்த அஃபினிட்டி ஃபார் கார்ஸ்ன்றது அது சின்ன வயசுல இருந்து அது என்னமோ ஒரு ஸ்க்ரூ லூஸ் மாதிரி இட்ஸ் a wiring problem எனக்கு. இல்ல ஒரு entrepreneur angle இருக்கு, ப்ரொடியூசரா இருக்கீங்க, மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல films. I think it's distracting my mind. எங்க line of work in filmsல it's good to have some kind of hobby. Even நான் வாங்கலனா கூட even to read something. It's healthy. Alana I'll be sitting and thinking நான் என்ன பண்றேன், இன்னொரு ஆக்டர் என்ன பண்றாரு, இந்த டைரக்டர் என்ன பண்றாங்க, அவங்களோட படம் இவ்வளோ ஃபீட்பேக் வந்திருக்கு, ஹிட் ஆயிடுச்சு. So I don't have those worries. I'm very happy. Wow. Genuinely, because I put my energies into other interests. So I'm happy. My peers are doing well, great. My competition or so-called competition are doing well, great. I try to be happy for everybody. But I have different hobbies and interests that keep me sane, happy. சூப்பர் சார். நன்றி. பிரேக்கிங் நியூஸ், அடுத்து தேசாந்திரின்னு ஒரு படம் பண்றாரு தேசிங். அதுல துல்கர் சார் தான். இது வேறயா? சோ அடுத்து பூஜையில சந்திப்போம். Thank you so very much for your time. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உட்கார வச்சு பேசுறதே கொஞ்சம் கஷ்டம் சார். It's nice actually. எனக்கு எல்லாம் தனியா உட்காரும்போது I feel alone. இன்னும் நான் கான்விக்ட் மாதிரி எல்லாருமே இன்டர்கேட் பண்ண மாதிரி இது ஓகே நான் சேர்ந்து இன்டர்வியூ பண்ண மாதிரி இருக்கு. சூப்பர். நிறைய தமிழ் படங்கள் அடிக்கடி பண்ணுங்க சார். இல்லைன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மலையாளம் இன்டர்வியூஸ் தமிழ்ல பண்ணணும். Be ready for that. Thank you so very much தேசிங். Thank you so much. ஷாரே சொல்லிட்டாரு, அடுத்த படமும் உங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றி படமா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இருக்கட்டும். உங்களோட உழைப்பு இல்லைன்னா உழைப்பு பொய் ஆயிரும் தலைவா, ஜெயிச்சுவா பெருசாவா. Thank you so very much. Such a sweet interview, such a nice energy you have. Thank you. Very positive. Thank you. நன்றி. Thank you. Thank you.